ஆமினி ஆங்கில பத்திரிகைகளில் முதலில் டெய்லி மிரர் பத்திரிகை. டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி 4 பிரதான வேட்பாளர்களின் படத்தோடு இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. டெய்லி மிரர் ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றது. அதாவது டெய்லி மிரர் ஒன்ஸ் அகெயின் இன்வைட்ஸ் ரணில், சஜித், நாமல் அண்ட் அன்ரு இப்போது பிரசிடென்ஷியல் டிபேட் என்ற தலைப்பிலே இந்த செய்தியை பிரசுரித்திருக்கின்றார்கள். இந்த பத்திரிகை இந்த 4 வேட்பாளர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றது. இது முன்வரும் ஒரு சர்ச்சையாக இருந்த நிலையிலே டெய்லி மிரர் தனது வேண்டுகோளை விடுத்திருக்கின்றது என்பதை இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரதான தலைப்புச் செய்தி: ஸ்ரீலங்கா ஒன் அலர்ட் அமிட் குளோபல் ரைசஸ் இன் மங்கி பாக்ஸ் கேசஸ் என்ற தலைப்பில் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அலைஸ் இம்மீடியட் த்ரெட் என்ற தலைப்பில் நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. WHO உலக சுகாதார ஸ்தாபனம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தது கடந்த வாரம். இந்த எச்சரிக்கை உலகளாவிய எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருந்தது. அதாவது குரங்கம்மையின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இலங்கை அது தொடர்பாக அலர்ட்டாக இருக்கின்றது, எச்சரிக்கையாக இருக்கின்றது என்பதே இங்கே செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தெற்காசியாவிலே இது இல்லாவிட்டாலும் மேற்கு பகுதி ஆப்பிரிக்க நாடுகளிலே மிகவும் கடுமையான ஒரு தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 500க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் சில நாடுகளிலே. இது தொடர்பாக எச்சரிக்கையோடு இருக்குமாறு இலங்கைக்கு WHO அறிவித்திருந்தாலும் இலங்கை முன்னெச்சரிக்கையை துரிதமாக முன்னெடுக்கின்றது என்பதே இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தி, சிறப்பு தலையிடப்பட்ட செய்தியாக நாம் பார்க்க முடிகின்றது. ஸ்ரீலங்கா ஹிட் பை அட்மாஸ்பரிக் டிஸ்டர்பன்ஸ், பேட் வெதர் லைக்லி எஃபெக்ட் எலெக்ஷன் கேம்பெயின் டியூரிங் திஸ் ஃபர்ஸ்ட் வீக் என்ற தலைப்பிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தல் பிரசாரங்கள் சூடுபிடித்திருக்கின்ற நிலையிலே காலநிலையில் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதியின் பிரசார கூட்டம், அதாவது அனுராதபுரத்திலே நடந்தபோது அதுவும் மழையினால் ஓரளவு பாதித்தது. அக்குரசையிலே சஜித் பிரேமதாச பிரசார கூட்டத்திலே அதுவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. மாத்தறையிலே அன்றகுமார திசாநாயக்கவின் கூட்டமும் பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தி ஐலண்ட் பத்திரிகையை பார்ப்போம். தி ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் தமிழ் பார்ட்டிஸ் இன் டர்மாயில் ஓவர் ex-TNA MPs கேண்டிடேட்ஸ், விக்னேஸ்வரன் பாயிண்ட்ஸ் ஃபோல்ட் வித் சுமந்திரன் என்ற தலைப்பில் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே ஒரு கொதிநிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை இங்கு பிரதான தலைப்புச் செய்தியின் நேரடி கருத்தாக இருக்கின்றது. அதாவது இவர்களுக்கிடையிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கொதிநிலையான அரசியல் நிலை கட்சிகளுக்கிடையே ஒரு சின்னாபின்னமாகின்ற ஒரு நிலையாக உருவாகியிருக்கின்றது என்பதே இங்கு பிரதான தலைப்புச் செய்தியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தமிழ் பொது வேட்பாளரை நியமித்ததிலே கட்சிகளுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற முரண்பாடுகள், கட்சிகள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதில் ஏற்பட்டிருக்கின்ற முன்னிலைப்படுத்தப்படாத நிலைகள், தமிழரசு கட்சிக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற முருகல் நிலை தொடர்பாகவே இங்கே ஆராயப்பட்டிருக்கின்றது. இதிலே விக்னேஸ்வரனுடைய நிலைப்பாடு பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்பதே அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்ற நிலையில் சுமந்திரன், தமிழரசு கட்சியின் பேச்சாளராக இருக்கின்ற சுமந்திரன் அவர் மீது பாய்ந்திருக்கின்றார், அதாவது சீறி பாய்ந்திருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய கருத்துக்கள் ஆவேசப்படுத்துவதாக இருக்கின்றது என்றே சுமந்திரன் குற்றம் சாட்டி இருக்கின்றார். அது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கீழ்ப்பகுதியில் ஒரு செய்தி படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. சர்ச் போ LTT ஆர்ம்ஸ் கோல்ட் அண்ட் கேஷ் ரோஸ் எ பிளாங்க் என்ற தலைப்பில் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இதுவும் புலிகளின் கட்டுப்பாட்டுகள் இருந்த சில பிரதேசங்களிலே முல்லைத்தீவு புங்குடுதீவு பிரதேசங்களிலே புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் பணங்கள் இருக்கலாம் என்று நிலையிலே அவர்கள் ஆராய்ந்து அவர்களை தோண்டி பார்க்கின்றார்கள். இதிலே அரசு அனுமதி பெற்று, அதாவது நீதிமன்ற அனுமதி பெற்று தோண்டி பார்க்கப்படுகின்ற, அதாவது தோண்டப்படுகின்ற காட்சி தான் இங்கே படமாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐலண்ட் பத்திரிகையின் முக்கிய செய்தியாக நாம் இவளை பார்க்க முடிகின்றது. இதைவிடவும் டெய்லி நியூஸ் பத்திரிகையை பார்த்தால் டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: ஸ்ரீலங்கா சீக்ஸ் எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஜப்பான் டு இந்தியா. இது ஏற்கனவே தினகரன் மற்றும் வீரகேசரி பத்திரிகையில் பார்த்த செய்தி தான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அருகிலே படத்தோடு ஒரு தரப்பட்டிருக்கின்ற செய்தி: ஃபைனல் ரந்தோலி மகா பிரகரின் கேண்டி டுடே என்ற தலைப்பிலே இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ரந்தோலி பிரகரின் இறுதி நாள் இன்றாகும் என்று படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. ரந்தோலி பிரகர கேண்டியிலே மிகவும் பிரசித்தமாக ஒரு பிரகராக ஊர்வலமாக நடைபெற்று வருகின்றது. இது கடந்த வாரம் இதனுடைய அடுத்த நாள் ஓட்டக்கட், அதாவது நீர்வட்டு நடைபெற இருக்கின்றது. அதுவும் ஒரு நிகழ்வாக இருக்கின்றது என்று இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும்
கண்டி பெறுகிற எசல பெறுகிற இந்த எசல பெறுகிற தந்தோலி பெறுகிற இன்று நடைபெறுகிறது இறுதி நாள் நிகழ்வாக இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி தான் இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. CWC எக்ஸ்டென்ட் சப்போர்ட் டு பிரசிடென்ட் ஏற்கனவே பார்த்த தகவலோடு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சஜித் பிரேமதாசவின் படத்தோடும் அனுரகுமார திசாநாயக்கவின் படத்தோடும் சில செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. SAB டஸ் நாட் இஷ்யூ போல்ஸ் ப்ராமிசஸ். சஜித் பிரேமதாச கூறுகின்றார் தாங்கள் எப்போதும் போலியான வாக்குறுதிகளை வழங்குவதில்லை என்று கூறியிருக்கின்றார். அதே நேரம் NPP வில் ரிலீவ் டாக்ஸ் பேர்டன் என்று AKD சொல்லியிருக்கின்றார். அதாவது அனுரகுமார திசாநாயக்க எந்த விதமான வரி சலுகைகளையும் வரி நிவாரணங்களை வழங்கும் தங்களுடைய ஆட்சியில் என்று அவர் தெரிவித்திருக்கின்ற செய்தி முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எஞ்சிய நேரத்துக்குள் சிங்கள பத்திரிகைகளை பார்ப்போம். சிங்கள பத்திரிகைகளில் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளிவந்திருக்கின்ற லங்காதீபையை பார்த்தால் லங்காதீபையின் பிரதான தலைப்புச் செய்தி ரிசார்ட் பதவியின் தொடர்பான செய்தி. ரிசார்ட்கே கோடி பிசாக் ஜனாதிபதி காரியாலயின் நவத்வாய் என்ற தலைப்பிலே தரப்பட்டிருக்கின்றது. அதாவது ரிசார்ட் பதிவுதீனின் கட்சிக்கு அதாவது ரிசார்ட் பதிவுதீனுக்கு ஒதுக்கிய 20 கோடி ரூபாய் ஜனாதிபதி செயலகத்தினால் நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்பது இங்கே செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. மாற்று அரசியல் நிலைப்பாடை அவர் எடுத்ததனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக லங்காதீப சுட்டி காட்டியிருக்கின்றது. அதுவே லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. பிரதான படங்கள் ஜனாதிபதி சட்டனே மங்களர் அலி என்று இங்கே 3 படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. அனுராதபுரத்திலே நடந்த கூட்டத்திலே ஜனாதிபதி ஆற்றுகின்றார். ரணில் அனுராதபுரையிலே நடந்த கூட்டம். அதே நேரம் சஜித் பிரேமதாசவின் பிரதான கன்னி கூட்டம், அதாவது சஜித் குருநாகலையில் நடந்தபோது பிடிக்கப்பட்ட படம். அதே நேரம் தங்காலையிலே நடந்த அனுரகுமார திசாநாயக்கவின் பிரசார கூட்டம். இது 3ம் தொகுக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் பிரத்யேகமான ஒரு செய்தியை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. எதிர்வரும் தேர்தலிலே 7 மாவட்டங்களுக்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடோடு அங்கு பிரத்யேகமான பாதுகாப்பு அதிகாரிகளும் நியமிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கண்டி, குருநாகல், அனுராதபுரம், ரத்னபுரி உட்பட 7 மாவட்டங்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திவைன பத்திரிகையை பார்த்தால் திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் தேர்தல் தொடர்பான செய்தி தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ரணில், சஜித், அனுர அதே நேரம் திலீத் ஆகிய 4 பேருடைய படத்தோடு நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரணில், சஜித், அனுர, திலீத் மங்கள ஜனரலிய அமத்ததி என்ற தலைப்பிலே இங்கே நாம் பார்க்க முடிகின்றது. அவர்கள் தேர்தல் பிரசாரங்களிலே ஆவேசமாகவும் புன்சிரிப்போடும் பேசுகின்ற காட்சி தான் இங்கே பிரதான படமாகவும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பிரதான தலைப்புச் செய்தி திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இந்த வாக்காளர்களுக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட வேண்டும், ஒரு செலவை எவ்வாறு மட்டுப்படுத்துவது என்பது தொடர்பாக தேர்தல் திணைக்களம் ஆராய்ந்திருக்கின்றது. என்றாலும் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு தொகையை கூறியதனால் 300 ரூபா 200 ரூபா ஒரு வேட்பாளருக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று தொகை மதிப்பீடு செய்யப்பட்ட நிலையிலே இன்னும் ஒரு கட்சி தெரிவித்த ஜனகரத்நாயக்க கூட்டினார் வேட்பாளர் 20 ரூபாவுக்குள் மட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்ற செய்தி முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கீழ்ப்பகுதியிலே 2 படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. சஜித் அனுர காதினல் துமா பஹத்திகி என்ற தலைப்பிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தை சந்தித்து ஆசி பெறுகின்ற அரசியல் கட்சிகளின் வரிசையிலே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று சந்தித்து அவர் ஆசி பெற்றிருக்கின்றார். அதே நேரம் அனுரகுமார திசாநாயக்கவும் சந்தித்து ஆசி பெற்றிருக்கின்றார். அது முக்கிய படங்களாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்க அதே நேரம் ஜனபதி ஸ்ரீ மகாபோதி மஹன்சி அவருக்கு சென்றபோது எடுக்கப்பட்ட அதிலே அவர் வழிபாடுகளில் ஈடுபட்ட காட்சி தான் இங்கே முக்கிய படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தினமின பத்திரிகையை பார்த்தால் நாம் பார்த்த செய்திகள் தான் அனைத்துமே இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அளவிலே நாம் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திப்போம் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.